பசியோடு யார் வந்தாலும் உடனே ஒருவேளை சோறு கிடைக்கும்னு நம்பி வர இடம் உங்கள் ஆஃபீஸ் தான். பசி பட்டினின்னு கிடந்து வந்த ஆள் இதை பண்ணுறாருனா சரி. நீங்கள் வசதியான வீட்டில் வளர்ந்து வந்தவர். இந்த பழக்கம் எப்படி உங்களுக்கு வந்தது என்று விஜயகாந்த் அவர்களிடம் ஒரு முறை கேட்டபோது அதற்கு விஜயகாந்த் அவர்கள், அதுக்கு காரணம் எங்கள் ரைஸ் மில். மதுரை மில்லில் நான் இருந்தப்போ வேலையாட்களை கவனிப்பேன். ஒரு தூக்கு சட்டியில் சோறு இருக்கும். மதியம் பாதியை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. 3-3:30 மணிக்கு மிச்சம் மீதியை சாப்பிடுவாங்க. எனக்கு வர சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவுவதற்கு போட்டியே இருக்கும். காரணம், அதில் பாதி சாப்பாடு மிச்சம் இருக்கும். உலகத்தில் பெரிய கொடுமை பசி கொடுமை தான். வயிறு காஞ்சி வந்து நின்றவனுக்கு